ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் நடந்தது. பனிமலர் பாட்டியை ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க கிட்ட நடந்த ஒரு காமெடி வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறமா ஜான்சி ராணியும் சூர்யாவும் சீக்ரெட்டாக ஒன்று பேசுவாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபால் வராரு 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 கோபால் வராரு, கண்ணை உருட்டிக்கிட்டு தாத்தா வராரு. என்னப்பா அனிமலர்னு நல்லா இருக்கியாட்டி? என்ன திடீர்னு வராதவர் வந்திருக்கீரு? இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னைய பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்கு, ஒரு 12 முட்டை கூட. அடக்கடவுளே. ஆ, ஏன் முட்டை இல்லையா? ஆமா ஆமா. நாளைக்காவது எடுத்து வைப்பியா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? என்ன உளறிட்டு இருக்க? முட்டை இருக்கா இல்லையா? இப்ப செல்லம்மா ஆஸ்பத்திரிலயா இருக்கா? செல்லம்மா ஏன் ஆஸ்பத்திரியில இருக்கா? காட்டுல அடைப்பா. சரியா போச்சு போ. நீ காதுல மருந்து ஊத்தலையாக்கும்? உருண்டை மண்ட ஆஸ்பத்திரி தானே, நான் அந்த வாரேன். இப்பெல்லாம் காலை வணக்கம் மெசேஜும் போடுறது இல்ல. ஆ, வாரேன் வாரேன் வாரேன். சரி, நான் கிளம்புதேன். அடக்கடவுளே, செல்லம்மாக்கு உடம்பு சரியில்லையே. வீட்டுக்குள்ள போய் மணி பர்ஸை எடுத்துட்டு அவளை போய் பார்த்துட்டு வருவோம். உருண்டை மண்ட ஆஸ்பத்திரில எல்லாம் சேர்ந்திருக்கா, துட்டை உருவிட்டு விட்டுருவாரு. அடுத்து யாரு? வாங்க. வணக்கம் ஐயா. ஆ, சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? உங்க பேர் என்ன? செல்லம்மா. உங்க பேரு செல்லம்மாவா? என்ன செய்யுது? நெஞ்சில 3 ஓட்டை இருக்கு போல தெரியுது. அடக்கடவுளே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமா நாங்க தாமா சொல்லணும். ஃபீஸ்லாம் நிறைய பிடுங்காதீங்க பாவம். டவுன்ல விசாரிச்சு பாருங்க, என்னை விட 4 மடங்கு வாங்குறாங்க. பக்கத்து ஊர்ல உள்ள சோமசுந்தரம் எல்லாம் பயங்கரமா ஃபீஸ் வாங்குவான். சரி, பார்க்க போவோமா? சோமசுந்தரத்தை பார்க்க போகணுமா? அங்க போக வேண்டியதா? நம்ம இங்கே வந்தீங்க. எந்த வார்டில் வச்சிருக்கீங்க? சோமசுந்தரத்தை எதுக்கு வார்டில் வைக்கணும்? அவன் டாக்டர். 11. சரி சரி. எம்மா வாங்க, ரிப்போர்ட்டை காட்டல. 11 நம்பர் ரூமுக்கு போனோம். என்னாச்சு இந்த பாட்டிக்கு? அதுவே பேசிட்டு போகுது. சரி, இதுகிட்ட இடத்த போட்டு ஃபீஸை வாங்க. சும்மாவே ஊருக்குள்ள நான் நிறைய ஃபீஸ் வாங்குறேன்னு பேச்சு அடிப்படுது. இதுல இது வேற. ஏமாவே இப்படி வாய பிளந்துட்டு கிடக்கானே. 11 நம்பர் வார்டு. எம்மா, இது என்ன மிருகம் மாதிரி வாய பிளந்துட்டு கிடக்கு? எம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி கிடக்கான்? அழகுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கலனே, ஒயாம பீனாயில குடிச்சிட்டு வந்து வாய பிளந்துருதான். அப்படியா? இங்க சேர்க்க கூடாதுமா, கோயில கொண்டு விடு. கோயில கொண்டு எதுக்கு விடணும்? இங்க பீச போட்டு புடுங்கிருவான். கோயில கொண்டு விடு. பேய் பிடிச்ச பிள்ளை எப்படியா படுக்க போடுறது? கோயில தான் கொண்டு விடணும். லேசா லேசா என் மவன் இல்லாம வாழ்வது லேசா. பாவம், ஒப்பாரி வச்சு அழுதான். சார், பாரி ஆட்டி, நான் கோயில கூட்டு போறேன். லேசா லேசா என் மவன் இல்லாம வாழ்வது லேசா. பாதிலே சொல்ல மாட்டேக்கால, பாவம். செல்லம்மா எங்கதான் இருக்கான்னு தெரியலையே. மாமா ஆபீஸ் கிளம்புவோமா? மருமோளே, லஞ்ச் பிரேக்கு 1 மணி நேரம், நம்ம இன்னும் 1/2 மணி நேரம் தான் ஆகுது. என்ன முனிஸ் ஓடுறதுல இருக்க? நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குங்க. அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவாரு. ஏம்மா, இந்த டாக்டர்ட்டெல்லாம் கரெக்டாக மாத்திரை வாங்கி போடுதியா? சத்து மாத்திரை அது இதுன்னு கொடுப்பாவளே. எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் மாமா. சிவா, அடுத்த செக்கப் எப்பப்பா? இந்த மாசம் கடைசி இருக்கும்பா. அதெல்லாம் தேதி கரெக்டாக ஞாபகம் வச்சு கூட்டு போயிரு. மருமகளுக்கு இருக்கிற வேலை டென்ஷன்ல ஞாபகம் இருக்காது. சரிப்பா, நான் வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. சிவா, கடையில போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வா. எம்மா, வெயில் அடிக்குமா, நீ போ. வீட்லயே பொட்டப்பிள்ள மாதிரி கிடக்கான், ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்கானே. என்னது வீட்டுல கிடக்கங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அங்க போய் வேலை செய்யறத விட இங்கதான் அதிகம் வேலை, தெரியுமா? என்ன பெரிய போடலங்க வேலை? எந்த நேரமும் சும்மா அந்த சோபாலே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏமிட்டி அவனையே ஏசிட்டு இருக்க? அப்படியே நடந்து போ, உனக்கு தான் கொழுப்பு இருக்குல்ல. என்ன சொன்னீரு? கொலஸ்ட்ரால் இருக்குல்லாட்டி நடந்தா தானே சரியாகும். ஐயா, உள்ள வரலாமா? அட, நம்ம இளமண்டா அண்ணாச்சி. வாங்க வாங்க, நல்லா இருக்கீரா? நான் நல்ல சௌக்கியமா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு போல? ஆமா, இவன் 2வது பையன். இந்த அது மருமவ வில்லேஜ் ஆஃபீஸரா இருக்கா. மவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பிள்ளை இருக்கு. அவங்க 4 தெரு தள்ளி தான் இருக்கா. மருமவன் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்காரு. என்ன பிடிச்சதுல சின்ன சின்ன இடமா பிடிச்சிருக்கீங்க? நல்ல பெரிய பெரிய இடம்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே, பொண்ணு மாப்பிள்ளெல்லாம். பெரிய இடம் சின்ன இடங்கிறது முக்கியம் இல்லை. மருமகனும் நல்ல பையன், அதே மாதிரி மருமவளும் நல்ல பிள்ளை. அது போதாது. சரி அம்மா, அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் 18ஆம் தேதி. கண்டிப்பா குடும்பத்தோடி வரணும். காமாட்சியக்கா வந்துருங்க. கண்டிப்பா வந்துருதேன். இந்தாங்க ஐயா, காடை வாங்கிடுங்க. ஒரே மவன் பத்தியலா கல்யாணத்தை நல்ல பெருசா வச்சிருக்கேன்.
பொண்ணுக்கு 100 பவுன் போடுதாவ. ஆனா என் பையன் சாதாரண விலையில தான் இருக்கா பத்துக்கிடுங்க. ஆனா 100 பவுன் பேசிட்டேன். ஏ அப்பா, நகை விற்கிற விலையில அம்புட்டு எதுக்கு? வெளியே மதிப்பா சொல்ல வேண்டாமா? என் மருமவன் 100 பவுன் போட்டு வந்தானே. அது சரி. சரி, நான் நிறைய இடத்துல போய் கார்டு வைக்கணும். வந்துருங்கண்ணே. தம்பி வந்துருப்பா, பொண்ணெட்டியெல்லாம் கூட்டிட்டு எக்கோ வந்துருங்க. சரி சரி. போயிட்டு வர ஐயா. போயிட்டாரு. போயிட்டு வாங்க. எட்டி 18ஆம் தேதி ரெடியா இருக்கு, கல்யாணத்துக்கு போயிருவோம். நான்லாம் வரல. ஏன் மதர் மம்மி? உன்னை விட கம்மியான சம்பளம் வாங்குற பையன் 100 பவுன் நகைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். பெத்தவங்க கண் குளிர கல்யாணம் வச்சு நடத்துறாங்க நல்ல பெருசா. நீ என்ன காரியம் பண்ண? நாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டாங்க வந்து நிற்க முடியும்? இந்த மூஞ்சி தான், வாடகை மூஞ்சி எடுத்துட்டு போக முடியும். ஏகதாளமா பேசிக்கிட்டே எரியும். ஊரே காரி துப்புது. நல்ல சீரும் சிறப்புமா நல்ல நகை போட்டு சாதி சனத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டான். போய் காபி போடு, தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஆமா, காப்பியை குடிச்சு குடிச்சு சீக்கிரம் போய் சேர போறாரு. முனிஸ், இதெல்லாம் கண்டுக்காத. சரி, நீ கிளம்பு, ஆபீஸ் கிளம்பு. மர்மோலே, இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவ ஒரு அரமெண்டல். சரியா, நம்ம கிளம்புவோம். சரி மாமா. மாசமா இருக்கிற பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்படுத்துதாலே. வெறும் விளங்காத சனியனா இருக்கா. என்ன பங்கச்சக்கா பூலாம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்று சூஸ் கடைக்கு ஒரு காலேஜ் பிள்ளை வந்தது பத்துக்க. திடீர்னு பூவே கிடைக்க மாட்டேங்குக்கா அப்படின்ச்சு. உடனே எனக்கு ஒரு ரோசனை வந்துட்டு. ஏற்கனவே அங்க பேனா பெண்ணெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கோம். சூஸும் விற்கும், பழமும் விற்கும். சரி, அப்படியே பூவையும் கட்டி வித்துற வேண்டியதானே. பிசினஸ் மூளை எங்க அக்காளுக்கு. ஆமா, எல்லாத்தையும் வச்சு வித்து எப்படியாவது கொஞ்சம் ஓட்டிடணும். அதே மாதிரி ஏஞ்சல் பிள்ளை கிட்ட நம்ம வாங்கின கடனையும் அடைச்சிடணும். அந்த பிள்ளை தானே கடைக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கு. ஆமாக்கா, இனி என்னென்ன விற்க முடியுமோ வித்துருங்கக்கா. உள்பாவாடை, நைட்டி, சட்டி கிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துருவோம். லூசே, அதெல்லாம் விற்க கூடாது. இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் விற்கணும். பேசாம ஒரு 50,000 ரூபாய்க்கு ஜவுளியை போட்டு அதையும் சேர்த்து வித்துடலாம்க்கா. செய்வோமா? ஏன் அகல கால்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம்க்கா, அங்க ஆட்டோ வாடகைக்கு வேணும்னா அனுப்பும் சொல்லி என் புருஷ நம்பரை ஒட்டி வைங்கக்கா. காலேஜ் பிள்ளைகள் எதுவும் வந்தா யாரி போகும்ல. ஏமா ஆட்டோ இப்போ ஓட்டம் இல்லையோ? ஆமாக்கா, அவ்வளவா ஓட்டமே இல்லை பத்துக்கிடுங்க. என்னன்னே தெரியல. எங்க அண்ணன் வேற நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன். உன்னண்டை வேற இந்த வாட்டி பள்ளிக்கூடத்துல போட்டாச்சு. ஏகப்பட்ட செலவு இருக்குக்கா. சரிம்மா, அதையும் ஒட்டி விட்டுருவோம். என்னம்மா டீ கடையில உட்காந்தாச்சு போல? ஆமா தலைவரே, எங்களுக்கு பொழுது போகணும்ல. ஒவ்வொரு இடமா உட்காந்துக்கிட்டு தெரியும். மதியம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சா? மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்க புதுசா ஒரு கடை போட்டிருக்கோம்ல, அங்க வாரும் வந்து ஜூஸ் எகிச குடிச்சிட்டு போங்க. அப்படியா? இது தினமும் மருமகளை கூட்டிட்டாங்க பழ ஜூஸ் குடிக்க வந்துருதே. எந்த இடம்? நம்ம இளிச்சக்க மேல பழக்கம் வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் நாங்க வேலை பார்த்து ஜூஸ் கடை ஸ்டேஷனரி எல்லாம் வச்சிருக்கோம். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். சரி, எப்படியோ பிசினஸ் நல்லபடியா போவதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பெண்ணுக்கு என்ன வாங்கணும்னா அங்க வந்து வாங்குங்கன்னு பக்கத்துல உள்ள கடையில வாங்காதுங்க. ஏமா பெண்ணு வாங்குறதுக்காக அவ்வளவு தூரம் வரணுமாக்கும்? ஆமா, இளைச்சக்கா உங்க சம்மந்தம் இருந்தானே, சம்மந்தார் கடையில தான் வாங்கணும். நாளைக்கு வேணா ஒரு 1000 ரூபாய்க்கு பெண்ணு பென்சில் நோட்டெல்லாம் கொடுத்துடட்டா? 1000 ரூபாய்க்கா? ஏமா ஒரு 5 ரூபா பெண்ணு வாங்குறதுக்கு இருக்குமா 1000 ரூபாய்க்கு கொடுத்து விடணுங்க. சும்மா வாங்குங்க, உங்க சம்மந்தார் கடை தானே. அது சரி. ஐயா தலைவரை நீங்க கிளம்புங்க. இவ்வளவு எப்படி ஏதாவது சொல்லிட்டு அடப்பாளுவ. சரி சரி, கடை நல்லபடியா ஓட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தலைவரே. தலைவர் நல்ல அருமையான குணம். அதனாலதானே அவர் நம்ம ஊர்ல நடந்த தலைவரா இருக்காரு. ஆமா ஆமா. அத்தைப்பாட்டி, கடையை டெவலப் பண்ணணும். ஒரு 10,000 ரூபா இருந்தா கொடுங்களேன். கடவுளே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? அதான் பென்ஷன் வருதுல, கொடுங்களேன். நல்ல கடை சூப்பராக சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிறத வச்சு ஓட்டு. இல்லை, கொஞ்சம் துணிமணிகள் வாங்கி போட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த காலேஜ் பிள்ளைகளோ போகிற வழியில் இந்த டாப்பு சுடிதாரெல்லாம் வாங்கும்ல, அதுக்கு தான் பார்த்தேன். ரொம்ப வேண்டாம், 10,000 போதும். 10,000 ரூபாயை வச்சு நீ 10 கூட வாங்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேன். நான் 500 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்பேன். நியாயமா இருக்கணுமா? அப்படி செய்யப்படாது. பணம் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுமா. சரி, ரைட்டு. சரிட்டி, நீ ஆசைப்பட்ட, ஆனால் அந்த பாட்டி கொடுக்க மாட்டேங்க, என்ன செய்ய? நான் என்கிட்டயே ஆசைப்பட்டேன். போய் பேசிட்டு இருக்க. இல்லை, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டதை தான் சொன்னேன். அத்தைப்பட்டு சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிறத விற்போம், அப்புறமா புதுசாக யோசிப்போம். சரி சரி, எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்க, பார்த்துக்கிட்டதேன். கடைக்கு நேரமாயிட்டு நான் கிளம்புதேன். இரி, நானும் வாரேன். எங்க ஓடுத? கடவுளை, இப்போ எதுக்கு பியாய் மாதிரி மண்டையை பிடிச்சிருக்கீங்க? 2 பேரும் ஒரே நேரத்துல போயிட்டீங்கன்னா வீட்டுல வேலை செய்ய ஆள் இருக்காது. அவ போகும்போது நீ இருக்கணும், நீ இருக்கும்போது அவ போகணும். நான் எல்லாம் பங்கஜட்ட பேசியாச்சு. சரியா? சான்ஸ் அன்னைக்கு ஜோடியா இவளை போட்டாச்சு கீதால.
சான்ஸ் அன்னைக்கு ஜோடி நீங்கள் இப்படி மாற்றலாம், நான் தான் சான்ஸ் அன்னைக்கு ஏற்ற ஜோடி. இல்ல இல்ல பேசியாச்சு, அவ்வளவு 2 hour இன்னைக்கு போட்டோம். நீ அடுத்து நாளைக்கு காலையில ஷிஃப்ட்டுக்கு போ. என் சந்தோஷத்தில் அவள் ஆடுறது இந்த கிழவிக்கு வேலையாக போச்சு. போய் பாத்திரத்தை கழுவு. இன்னைக்கு அவளை பாத்திரத்துக்கு தண்ணியில் முக்கி முக்கி எடுத்து கவுத்திடுதேன். ஆமாம், நாத்தை தொடி சாப்பிடுங்க எல்லாரும். ஜானகி ஏம்மா இவன் ஒருத்தன் ஜானகின்னு சாவடிக்கானே. சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கள். மாமாவா? ஐயா யாரை பார்த்தாலும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகிட்டு சின்ன வயசுல இருந்தேன். நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லன்னு தெரியல, சொல்ல ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. போடு போடு போடு, காதலை சொல்ல போகிறான் போலையே, அதுக்குள்ளே காதல் வந்துட்டோ. என்ன சொல்லுவான், அந்த பெட்ஷீட் கலரும் பிடிக்கல மாற்றி விடுங்கன்னு சொல்ல போகிறான் மண்டையன். அந்த பெட்ஷீட் கலர் பிடிக்கலையோ வேறு கலர் வேணுமோ உங்கள் பெரிய மட்டும் சொல்லுங்க. அவங்க தான் நிறைய பெட்ஷீட்டாக வச்சுருக்காவ, கொடுத்தாங்கன்னா நான் மாற்றி விடுதேன். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற ஒரு விஷயம். வேறு எதாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்க, எனக்கு நேராக வந்து கடைக்கு போகணும். இவா ஒரு தீமா, அவனே ரசித்து ரசித்து சொன்னாலும் இவ கேட்க மாட்டா போலையே. தப்பா நினைக்க கூடாது, கோவப்படக்கூடாது, யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இது காதல் தான். மண்டையன் ஓவர் பில்டப் பண்ணதான் என்னன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்க. பரவாயில்ல, இவ்வளோத்துக்கு நீங்கள் ரோசனை பண்ண வேண்டாம் சொல்லுங்க. கைமாத்தா ஒரு 1000 ரூபா கிடைக்குமா? ஆட பியாதியில் போகிறவன் மிலிட்ரியில் வேலை பார்த்தேன், வக்கீல பார்த்தேங்க, 1000 ரூபா இல்லாமலாம் இருக்கான். 1000 ரூபாயா? சரியா போச்சு போங்க. நானே ஒரு அன்னக்காவடி, ஏன்ட்டு வந்து 1000 ரூபா கேட்கீங்க? உங்க பெரியமா பிரிப்பட்ட கேட்க வேண்டியதானே? அவங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்கு. நீங்க இருந்தா கொடுங்க, நான் 2 daysல தந்துருதேன். விளங்கும் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 2 நாளாமே. சரியா போச்சு. ஐயா என்ன இப்படி பேசுதீரு? சரி, எங்கள் கடையில் லாபம் ஒரு 1000 ரூபா சேர்ந்தது, அதை தாரேன். 2 நாளாக கொடுங்க, இல்லைன்னா எங்கள் குரூப்பில் உள்ளவே நான் அடித்து கொண்டு விடுவாளுவேன். யாரை கட்டிவா கொடுக்கா? இருக்கட்டும் நீங்கள் பங்குச்ச கட்ட மாட்டி விடுதேன். 2-3 நாள்ல கொடுத்துருவேன். ஏன்னா 2 நாள் இப்போ 3 நாள் ஆயிட்டு. இந்தாங்க. ரொம்ப நன்றி ஜானகி. எப்பா ராசா, என்ன நாளும் கூப்பிட்டு ஜானகி கதை எச்சலாக இருக்காது, என் பேரே கிடையாது. ஐயோ சாரி ஜான்சி. ஆமாம், மிலிட்ரியில் வேலை பார்த்தாங்க. இங்கிருந்து ஒரு 1000 ரூபா கூட எல்லாம் மிலிட்ரியில் சப்பாத்தி சுட்டிரா? சரியான கேள்வி. ஐயோ, நல்ல வேலையில தான் இருந்தேன். நான் 3 நாள் உங்களுக்கு தந்துருதேன், சரியா? அப்படின்னு சொல்லாதுங்க. சரி வாரேன். அது என்ன கைமாத்த இவட்ட கேட்கா? நான் வந்து மைனி தானே, என்கிட்ட கேட்கலாம், பாபுட்ட கேட்கலாம், சம்திங். அப்போ என்னமோ இருக்கு. இதை போய் இன்னைக்கு எல்லார்ட்டையும் சொல்லி கொட்டடிக்கணும். என்ன எப்பவுமே 5 மணிக்கு மகா சார் வருவார், இன்னைக்கு ஆளையே காணோம். ஃபேக்ட்ரி திறந்தாங்க, ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. வாங்க வாங்க, இப்போதான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் ஆளை காணுமேன்னு. இன்னைக்கு என்ன கிஃப்ட் மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்கீங்க மகா சார்? என்னாச்சு? இனியால் ஃபேக்டரியில கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கையில அடிபட்டுருச்சு, கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமா? அட கடவுளே, என்ன இப்படி அடிபட்டிருக்கு? இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. மகா சார் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். அதுக்காக தான் அங்கிருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன். நீங்கள் என்ன லூஸா? பக்கத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் ஓடி வரணுமா? டாக்டர்னாலே நீங்க தானே இனியால் மேடம். போங்க மகா சார், அட்லீஸ்ட் ஒரு துணியாவது கட்டிட்டு வந்திருக்கலாமே. இருங்க நான் கட்டி விடுதேன். கட்டு போட்டாச்சு, கொஞ்ச நேரம் உட்காருங்க. பெயினா இருக்கா? ஆமா, ரொம்ப பெயினா இருக்கு. என்ன மகா சார், பார்த்து வேலை செய்ய மாட்டீங்களா? இப்படி பெரிய அடியோட வந்திருக்கீங்களே. கவனமா தான் பார்த்துட்டு இருந்தேன், எப்படியோ கை மாட்டிக்கிட்டு. இனிமே நீங்க இந்த ஃபேக்டரிக்கு போகக்கூடாது. தர்ஷினிக்கு வச்சு கொடுத்தீங்களா? தர்ஷினி பார்த்துக்கிட்டுமே. தர்ஷினிக்கு என்ன தெரியும், நம்மளும் கூட மாட இருந்து கொஞ்சம் வேலை பண்ணணும்ல. தனியாக அதுக்குன்னு ஒர்க்கர்ஸ் விடலாம்ல மகா சார், இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, பார்க்க கஷ்டமா இருக்கு. ஐயோ இனியால் எதுக்கு அழுறீங்க? தெரியல மகா சார், எத்தனையோ பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் உங்களுக்கு ரத்த வரதை பார்த்தா அழுகையாக வருது. ஐயோ இதெல்லாம் பெரிய அடியே கிடையாது, எனக்கு இதை விட நிறைய அடிலாம் பட்டிருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்காதீங்க. டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வந்துருங்க. கையில தானே அடிபட்டிருக்கு, ட்ரெஸ் நானே போட்டுக்கிடுவேன், நீங்க எதுக்கு போட்டு விடணும்? ஆமா, நினப்பு தான். இவருக்கு நான் ட்ரெஸ் போட்டு விடணுமாமே. ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னா கையில் கட்டு மாத்துறதுக்கு வரணும். டெய்லி வந்துருங்க. ஓ அதுவா, சரி சரி சரி. இனியால் எனக்கு இப்ப கை வலிக்கவே இல்லை தெரியுமா? டாக்டருக்கு தெரியாதா இது எவ்வளோ பெயினாக இருக்குன்னு? கதை விடாதீங்க. நீங்க அழுறத பாக்குறதுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. சந்தோஷம் எதுக்குன்னா எனக்காக ஒரு பொண்ணு அழுதேன்னு, கஷ்டம் எதுக்குன்னா எனக்காக அழுதேன்னு தான். நல்ல சினிமா டைலாக்லாம் பேசுங்க, இனிமே ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்க. சரி சரி, இனிமே பார்த்து வேலை பண்றேன். டேப்லெட்லாம் எழுதி தர மறக்காம போட்டுருங்க. சரி இனியால், இந்த பொண்ணு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு,
வள கொல கொலான்னு இழுக்காம சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். இவங்க அப்பாட்ட சீக்கிரம் பேசணும். தர்ஷினிக்கு தான் சரியாயிட்டலாம். இனி என் கல்யாண வழியை தான் பார்க்கணும். இவங்க அப்பா கையில் காலை விழுந்தனாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடணும். இந்த மாதிரி நல்ல பொண்ணை விட்டுறாத மகாராஜா.